வணக்கம் மக்களே, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காளை கன்றுகள் விலை நிலவரம் பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வண்டி எருதுகள், காங்கேயம் வண்டி எருதுகள் மற்றும் வேறு ரகத்தை சேர்ந்த வண்டி எருதுகள் விலை நிலவரம் தான் பார்க்க போறோம். மறுபடியும் சொல்லிடலாம், இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய அருமையான மாட்டு சந்தை. செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி அளவில் 2:30 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் புதன்கிழமை மதியம் மட்டும் இந்த சந்தை நடைபெறும். ஓகே, இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு காளைகள் இல்லை, உழப்பலாக வண்டி எருதுகள் தான் பார்க்க போகிறோம். எடுத்துனி ஜம்முன்னு காங்கேய வண்டி எருது மயிலை ப்ளஸ் செவலை நின்றுருக்கு. என்ன ஏதுன்னு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல, உள்ள போனா தான் தெரியும். அப்படியே உள்ள போய் பார்த்துருக்கோம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. அருமையான பெருங்குட்டு வர்க்க பெரிய எருதுகள் பார்க்கறதுக்கு நல்லா அட்டகாசமா இருக்கு. என்ன வேலை சொல்றாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்குள்ள வியாபாரம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அப்படியே நட புழக்கி காமிக்கிறாங்க. அட்டகாசமா அம்சமா இருக்கு. ஜம்முன்னு அந்தல போயிட்டாங்க. மாட்டை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஆசை தம்பி, அரியலூர் மாவட்டம். ஒரு 7 உருப்படி நிதானமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நிதானமா தான் இருக்கு. 1:30 சொல்றேன், 1:10 கேக்குறானுங்க. 6 பல்லு நல்லா ஓட்டுன மாடு, ஓட்டு மாடு. அது வளம், இது இடம். அது வளம், இது இடம். ஆமா, மாத்தி நிக்கிறாங்க. 1:25 கொடுப்போம். பண்ணிக்கலாம். கைவசம் இதெல்லாம் தற்சமயம், அதெல்லாம் அப்பப்ப உள்ள சூழ்நிலை தான், கை மாத்தி இருக்கிறது தான். நம்பர் சொல்லுமா? 97 87 17 45 88. ஆசை தம்பி. அப்படியே பார்த்தோம்னா நெத்திப்பிள்ளை பிளஸ் மயிலையில ஒரு ஜோடி வச்சிருக்காங்க. கேட்டு பார்ப்போம். வணக்கம்ண்ணா, என் பேர் மாரிமுத்துண்ணே. 2 ஜோடிண்ணே. ஆமாண்ணே. ஆமாண்ணே. ஒத்த காலை தான். இல்லண்ணா, 2 மாடு 1 மாடு கொடுத்தாச்சு. ஆமா. என்ன சொல்ல ஆமா. இந்த மாதிரி எருது வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சந்தைக்கு தான். ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. நம்பர் இருந்தா சொல்லுறீங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு இருந்தாலும் வாங்கிக்கலாம், நம்பர் வேணாலும் வாங்கிக்கலாம். 95 78 85 27 54. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. வணக்கம். தஞ்சாவூர் வந்தாங்க. என்ன விலை வருதுங்க? 95 ரூபா.
பல் சேர்ந்ததுங்களா? ம் நீங்க எப்படி விவசாய பழக்கம் எல்லாமே இருக்குங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி சம்சாரி மாதிரி மாடு கைமாத்திட்டே இருப்பீங்களா இல்ல வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் விற்கிறீங்க? இது என்ன விலை சொல்றீங்க ஃபைனலா? ஃபைனலாக 95 ரூபா தான் கொடுக்குறது. 25 தான் கொடுக்குறீங்க, இன்னும் ஊத்தி போட்டுட்டு போயிடுது, அவ்வளவுதான். சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணலாங்களா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்களா? கண்டினியூ பண்ணுவோம். கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே நம்பர் இது தர முடியுங்களா? ஆ ஃபோன் நம்பர் இது தர முடியுங்களா? ஃபோன் நம்பரா? இல்லை தம்பி இல்லை, ஃபோன் நம்பர் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல. சரி ஓகே, அப்ப சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க சந்தைக்கு வர்றீங்க? நான் 5-6 வருஷம் வரும். 6 வருஷமா வர்றீங்க. முதல்ல இருந்த விலைக்கு இப்ப இருக்கிற விலைக்கு எப்படி வித்தியாசங்க? முதச்சா இது விலை கூடங்க. விலை கூட தான் போகுதுல்ல? சரி முதல்ல 50 ரூபாய்க்கு வித்துச்சு. ஓடி இப்பெல்லாம் ஜூலி 1க்கு மேலே தான். கீழே இல்லை. ஓட்டாக்க நல்ல மாடை பார்க்க முடியும். சரி ஓகேங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இளம் மாடுகள் நினைக்கிறேன். ஒரு 4 பழுத்தரத்துல தான் இருக்கு. போய் பார்த்துருவோம். மாடு நல்லா ஒண்ணு பிள்ளையில சேரும், இன்னொன்னு மயிலையில சேரும்னு நினைக்கிறேன். நல்லா அம்சமா இருக்குது. ஐயா வீடியோ எடுத்துக்கலாங்களா? நீ அனுப்பிச்சுறேன் மாட்டுக்கார் சகட திருவிழா தம்பிராமையா ஊரியா நடிகர் தம்பிராமையா அவர்கள். தாராபுரம் தம்பிராமையா அர்ச்சன மாலை கல்யாணம் பண்ணாங்கல்ல இப்ப ஆமாங்க. அந்த ஊரு நமக்கு. அந்த ஊர் திருவிழாவுக்காக வாங்கினது சகடைக்கு 1.5க்கு வாங்கினது 80 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆமா டேய். எத்தனை மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க? நான் ஒரு சோடி தான் கொண்டாந்தேன். எத்தனை பல் கறந்துட்டு இருக்கீங்க? இது அது 2 பல்லு, இது 4 பல்லு. ரைட்ல ஓடி இருக்குங்களா? ரேக்லாவோட இல்ல சகடை, சாமி சகடை இழுக்குது. சகடை இழுத்து எடுத்து தாராபுரம் திருவிழாவுக்கு சகடை இழுத்து 10 நாள் திருவிழா. நீங்க எப்படி மாடு ரெகுலரா வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம். பால் மாடு வாங்கி கொடுப்போம். பால் மாடு இது சந்தைக்கு வந்துருவீங்க? சந்தைக்கு வருவோம். கான்டெக்ட் பண்ண கூட புதுக்கோட்டைக்கு வருவோம் பெரும்பாலும். இங்க மணப்பாறைக்கு வண்டி மாடுக்காக ஒண்ணு. சரி ஓகேங்க. இது ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க? ஃபைனல்லாம் 80 கொடுப்பேன். 1.5க்கு வந்தது 80 கொடுப்பேன். 25 ரூபா தள்ளி கொடுப்பேன். அதனால தப்பு கிடையாது. அப்புறம் திருவிழா சாமி 10 நாள் எடுத்துக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன கருப்பர் பெரிய இருப்பேன். சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? ரைட் ஓகே பண்றேன். 95 85 73 19 77 77. சரிங்க. செல்வராஜ் தாராபுரம் சரி குளமங்கலம் வட்டம். சரிங்க. ஐயா, வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்கிருந்து வர்றீங்க? தஞ்சாவூர்ண்ணா. தஞ்சாவூர். சந்தையிலே பெரிய இடத்து உங்களுக்காக மாட்டிருக்கு. ஆமாண்ணா. ஐயோ, எத்தனை வருஷம் இருக்கு வயசு? வயசுண்ணா 18 வயசு இருக்குண்ணா. 18 வயசு இருக்குங்களா? ஏய், அப்பா. 18 வயசுல நீங்க 8 வருஷமா வளர்க்குறேண்ணா. நீங்களே வளர்க்குறீங்க. ஆமாண்ணா. நல்ல வேலையெல்லாம் ஸ்பீடா செய்வீங்களா? வேலைக்கு ரோட்டுக்கு மாடு நல்லா இருக்குண்ணா. வண்டி இழுக்கிறது, பாரம் இழுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. 18 வயசுல இந்த அளவுக்கு வேலை செய்யறது பெரிய விஷயம். ஆமாண்ணா. இது வந்து என்ன விலைக்கு சொல்றீங்க? 1.25 கொடுத்துருவோம்ண்ணா. 20 ஆமாண்ணா. ஹைட்டாண்ணா 4 அடி. 4 அடி. கொம்போட சேர்த்து சொல்றீங்கண்ணா 7 அடி. கான்டாக்ட் பண்ணலாண்ணா. 74 74 18 32 61 61. தஞ்சாவூர்ண்ணா. பெரிய பெரிய எருதுகள் வச்சிருக்கீங்க? 3 ஜோடி வச்சிருக்கேண்ணா. சரி ஓகே. எல்லாரும் சந்தைக்கு வந்துருவீங்க? வந்துருவீங்க. ஆமா. சரி ஓகே. அது போக இன்னைக்கு வண்டி எருதுகளும் வரது நிறைய தான் இருக்கு. எல்லாம் செவலை மயிலைன்னு பாக்குறதுக்கு அட்டகாசமா அம்சமா கொண்டாந்துருக்காங்க. அப்படியே கேட்டுருவோம் என்ன வேலை வருது. அங்கேயே வருதுங்களா? மெட்ராஸ்ல இருந்து வருதா? என்னங்க இன்னைக்கு எல்லாமே பெரிய பெரிய விஐபி மாடுகள் வருமாட்டிருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலையில இருந்து SRM காலேஜ் பாத்துலேருந்து வரோண்ணா. SRM ஹாஸ்பிட்டல் மறைமலர் கட்டாங்குளத்தூர். நாங்கள் வந்து வரோம். நீங்க வந்து எத்தனை ஜோடிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 2 ஜோடி கொண்டு வந்தோண்ணா. இன்னொரு ஜோடி அது நிற்குங்கண்ணா. ஆமாண்ணா. எருதை பத்தி பாத்துடலாங்க. செவலை பிளஸ் மயிலை காங்கேயத்துல சேர்றது. ஆமாங்கண்ணா. இது வந்து எத்தனை பல் கருத்தல்ல இருக்கு? 6 பல்லு 4 பல்லுண்ணா. 6
ஆமாங்கண்ணா. வண்டிக்கு அடிச்சீங்களா ரேக்லாக்கா? வண்டி ஏறு உழவு எல்லாத்துக்கும் போகணும். எல்லாமே போகணும். எல்லா வேலையும் 1.20 சொல்றேண்ணா. 1.10னா குத்துருவோண்ணா. ஆமாண்ணா. சேட்டை சேவலை கலப்பணும்ண்ணா. ஆமாண்ணா. ஆமாங்கண்ணா. 1.10னா குத்துடலாண்ணா. 1.5 கூட குத்துருவோண்ணா. சரிங்கண்ணா. 70 ரூபா சொல்றேண்ணா. ஆமாண்ணா. 4 பல்லுண்ணா. ஏறு உழவு எல்லாம் போகணும். வண்டி ஏறு உழவு எல்லாம் போகணும். ஆமாங்கண்ணா. விவசாய வேலை முடிஞ்சிச்சுண்ணா. இப்ப கொடுத்துறேன். பெரிய மாடை வாங்க போறேண்ணா. ஆமாங்கண்ணா. கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம்ண்ணா. வீட்டுல 4 உருப்படி இருக்குதுண்ணா. இருக்குதுண்ணா. 9710116043. ஆமாண்ணா. கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல பிளஸ் மயிலையில சேர்ற வண்டி இருக்குது. பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு. நல்லா அச்சுல பார்த்த மாதிரி ஒரே மாதிரி நின்று இருக்காங்க. அண்ணா வணக்கம். மாட்டிருங்க. ஒரு ஜோடி கொண்டாந்துருக்கீங்க. ஆமாண்ணே. என்ன ரேட்ல வருது இது? இது ஒண்ணுண்ணா 50 வருதுண்ணே. 1,80,000. ஆமாண்ணே. பெரிய மாடுண்ணே. இது பல் சேர்ந்த மாடு தானே. என்னண்ணே ஒரு 45னா கொடுக்கலாண்ணே. 20 வரையும் தான் கேட்கறாங்கண்ணே. ஆமா 25,000 தட்ட. மணப்பாறை வந்து ரொம்ப சீப்பாவே கேட்கறாங்க. ஆமாண்ணே. ஆமாண்ணே. இருக்குண்ணே. இன்னும் 2 மாடு இருக்குண்ணே. இன்னும் 2 சோடி இருக்குண்ணே. அரியலூர் மாவட்டம்ண்ணே. தரலாண்ணே. ரெகுலரா வருவாண்ணே. வாரம் வருவான். வாங்கிக்கலாம். 80 98 520 226ங்க. 26 தங்கமுத்து. சரிண்ணா. ஓகேண்ணா. அப்படி இந்தல வந்தோம்னாலும் பெரிய எருதுகள் வரத்து நிறையவே இருக்கு. ஐயா அது வீடியோ எடுத்துக்கலாமா? எடுங்க. மைக்கு மாட்டிடுறேன். மைக்குல பயப்படாதீங்க. இல்ல என்னன்னு. வணக்கம். ராஜேந்திரன். வீரனூர் ஆத்தூர் வீரனூர் பெரம்பலூர் பக்கம். 2 தாங்க. விவசாயம் வளர்த்தி கொண்டார். 1.50 சொல்றேன். 1.30 வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா. இல்லைங்கண்ணா. இருக்குதான். இது வேற ஒரே தான் இருக்கு. ஆமா. இன்னொன்றுக்கு கண்ணு மாடு, சின்ன மாடு. அவ்வளவு. தொழில் பழக்கம். விவசாயம் தான். நன்றி. அது போக இந்த சரௌண்டிங்ல இருந்து எருதுகள் ஓரளவுக்கு விற்பனை ஆயிருச்சு. சலங்க பூட்டின 2 எருதுகள் வந்திருக்காங்க. 2 ஜம்மு இருக்கு. ஒண்ணு பிள்ளையில சேரு, இன்னொன்னு செவலையில சேர்ற எருது. ரொம்ப வேலை பேசிட்டு இருப்பாங்களாட்டு. அதனால அப்படியே நம்ம அதுல போயிடலாம். இது மாட்டணுமா? வணக்கம். ஆமாண்ணா. 1.5 ரூபாண்ணா. 1.50. இல்ல. ஆமா. பள்ளி சேர்ந்த மாட்டோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. 40 கொடுப்பாங்கண்ணா. நாங்க அயலூர்ல.
அய்யலூர் பக்கம் தான். வீட்டுல இன்னும் 2 இருக்குண்ணா. இதே மாதிரி பெரிய மாடு தானா? ஆமா, விவசாய தேவை தானே ஓடுறான். பண்ணிக்கலாம்ண்ணா. எவ்வளவுதான் இருக்கேன் வாங்கிக்கலாம்ண்ணா. 95 85 24 38 83. காளிதாஸ்ண்ணா. சரி. ஒக்காலம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. மணப்பாறை சந்தை பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் வயலப்பாடியில இருந்து வந்திருக்கேன். ஆமாண்ணா. இல்ல, மாடு கொண்டாந்து வித்துருக்கண்ணா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. 1.20 சொன்னண்ணா. 1.20 சொன்னண்ணா. சொல்லி அப்புறம் 1 ரூபா சொன்ன 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்கண்ணா. ஆமாண்ணா. 6 பல்லுண்ணா. ரேட்டு கம்மியா தானே கொடுத்துருக்கேன். நஷ்டம். ஆமாண்ணா. மாடு நேரத்துல அதிகமா இருந்ததுனால வியாபாரிங்க வந்து கம்மியா கேக்குறாங்க. ஆமாண்ணா. கான்டாக்ட் பண்ணலாண்ணா. இது மாரி வேணா நம்ம வீட்டுல இருக்க வேணாலும் நேர்ல வந்தாலும் வாங்கி கொடுப்பேண்ணா. ஆமாண்ணா. அக்கப்பத்துல இருந்தாலும் வந்தாலும் வாங்கி கொடுக்கலாண்ணா. 80 15 00 27 23. பேர் சரத்குமார்ண்ணா. ஓகேண்ணா. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.